கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கும் போதே வேறொருத்தர் கூட கனெக்ஷன்ல இருக்கிறது. இது ரீசெண்ட் டைமா நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இது ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு இருக்கு இல்லையா? இது என்னதான் உங்களுடைய தனிப்பட்ட காரணங்கள்னு சொன்னாலும் கூட ஒரு சொசைட்டியா பார்க்கும்போது சில பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க தான் வேணும். என்ன காரணத்தினால இப்படியாப்பட்ட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். தனக்கான அன்பு, மரியாதை, காதல் உரிய நபர்கிட்ட இருந்து உரிய சந்தர்ப்பத்துல கிடைக்காத போது அதை இன்னொருத்தர் தான் எதிர்பார்க்காமலே அளவுக்கு அதிகமா கொடுக்கும் போது கண்டிப்பா கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் கூட இன்னொருத்தர் மேல அவங்களையே அறியாம ஈர்ப்பு ஏற்படதான் செய்யுமா. தொட்ட 90க்கும் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் சந்தேகப்படுறது, நான் செய்யாத விஷயத்து கூட சந்தேகப்படுறது, இது இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆறுது? எதுக்காக நான் செய்யாத தப்புக்காக பழி ஏத்துக்கணும்? அதை செஞ்சுதான் பாத்துருவோமே, பழி வாங்குவோம் அப்படின்றதுக்காக கூட இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போவாங்களாம். மத்தவங்க முன்னாடி தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தொடர்ந்து ஒருத்தர் அவமானப்படுத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். தன்னோட லைஃப் பார்ட்னர் தன்னை எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிற விரக்தியில இருக்கிறப்போ ஒரு எதிர்பாலினத்தவர் அவங்களுக்கு அன்பு, அக்கறை, மரியாதை இது எல்லாமே இவங்க கேட்காமலே சரியா கொடுக்கும் போது, நான் சொல்லாமலே இவங்க எல்லாமே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களே, என்னோட லைஃப் பார்ட்னர் நான் தப்பா செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற ரீதியில இருக்கிற டைம்ல அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பழக்கம் வரும்போது நாளடைவுல அந்த பழக்கம் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு போறதுக்கான சான்சஸ் அதிகம். கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கும் போது புதுசா யாராவது ஒருத்தரை பாக்குறோம்னு வைங்களேன், ஒரு ரொமான்டிக் எக்ஸைட்மெண்ட் சடனா யாருக்கா இருந்தாலும் வரதான் செய்யுமா. அது இனிலன்னு அதி உச்சத்துக்கு போற டைம்ல நல்லா இருக்கே, இந்த பிளஷர், இந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய டைம்ல அது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு போறதுக்கான சான்சஸ் அதிகமாக்கி கொடுக்குது. காதல், காமம் இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஒரு திருமண பந்தம். தாம்பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். அது எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது 2 பேருமே சரியா பேசிக்கணும். அது பேசுறதுல கொஞ்சம் கூச்சப்பட்டோ இல்லைன்னா அதை கேட்டுட்டா ஏதாவது ஆகிருமோ அப்படிங்கிற பயத்தினால ஒருத்தர் பேசாம இருந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது தெரியாம இருக்கும் போது அந்த எதிர்பார்ப்பை இன்னொரு இடத்துல பூர்த்தி செய்யும் போது கண்டிப்பா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் உருவாறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒரு உறவுங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம், அதுல நம்ம தலையிட முடியாது. ஆனா அது பப்ளிக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால எதுவா இருந்தாலும் நிதானமா நல்லா யோசிச்சு தெளிவான முடிவெடுங்க. முடிவெடுக்கிறதுக்கு முதல்ல 1000 தடவை இல்ல, 1000 தடவை, பலாயிரம் தடவை, லட்சம் தடவை யோசிங்க. ஆனா முடிவெடுத்ததுக்கு பிறகு என்னைக்குமே யோசிக்க கூடாது. சிம்பிளா சொல்றதா இருந்தா வீட்டு சாப்பாடு தான் என்னைக்குமே பெஸ்ட். கடை சாப்பாடு தேடி போனீங்கன்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ஓகே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, ரீசெண்ட் டைமா இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இன்னொரு உறவு ஏற்படுறதுக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.